ஹாய் ரோக்லே உங்கள் ஸ்ரீயக்காக்கு வந்து 2021 மேல வந்து கோவிட் வந்துருந்துச்சு. 22 23 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்தில் 2 பின்னல் மாதிரி 2 பின்னல் மட்டும் போடுறதுக்குன்ட்டு இது வந்து 3ஆவது தடவை கட் பண்ண போகிறேன். சரியா? கோவிட் வந்த டைமில் மே மாதம் ஒரு தடவை கட் பண்ணேன். அதுக்கப்புறம் போன ஜூலையில் ஒரு தடவை கட் பண்ணேன், ஒரு வருஷம் கழித்து. அப்புறம் இப்போ திருப்பி கட் பண்ண போகிறேன். 1.5 வருஷத்தில் 3ஆவது ஹேர் கட் பண்ண போகிறேன். இந்த லென்த் வளர்ந்துருக்கு, வேஸ்ட் லைன் வரைக்கும் வளர்ந்துருக்கு. உறவுகளே, யூ தான் கட் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடியும், இப்போது யூ தான் கட் பண்ண போகிறேன். ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்குல்ல, கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாரி, கண்ணாடி வந்து 26 வருஷம் முன்னாடி வாங்கின கண்ணாடி, இவ்வளோ தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு என்னால். அது நடுவில் என்ன டாட்டுன்னு தெரியல. நார்மலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது கண்ணாடி. இது இப்போ வீடியோ எடுக்கும்போது தனியாக ஒரு டாட் தெரியுது, அது என்னன்னு தெரியல உறவுகளே. சரியா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது முதல்ல வந்து சிக்கு எடுத்துக்கலாம், 2ஆக பிரித்து. எப்போவுமே நல்லா சிக்கு எடுத்துருங்க கட் பண்ணுறதுக்கு. யூ கட்டிங், செல்ஃப் யூ கட்டிங் வீடியோ. மேலே ஃபுல்லாக நல்ல டென்சிட்டி வந்துருச்சு. கீழே வந்து இது என்னடா ப்ரௌன் கலராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து 2020 கலர் பண்ணது. சரியா? இல்லை, 19 கலர் பண்ணது. சாரி, 19 கலர் பண்ணது. இங்கே கலர் பண்ணது வளர்ந்து இங்கே வந்து நிற்கிது. நல்லா சிக்கி எடுத்துக்கோங்க ரோக்லே. அப்புறம் ஒரு ஆப்ரான் போட்டுக்கோங்க. ஆப்ரான் போட்டேன் பாருங்க. இந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது. கிட்டத்தட்ட பின்னாடி முடி போட்டால் இடுப்பு வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வாட்டர் ஸ்ப்ரே. ஆக்சுவலி நேற்றே ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு பண்ணலான்னு நினச்சேன், அப்புறம் மூடல. நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா சீவிக்கோங்க. முதல்ல எந்த லென்த் கட் பண்ணுறீங்களோ அந்த லென்த் வந்து ஸ்ட்ராண்ட் எடுத்து இப்போ நான் இந்த அளவுக்கு கட் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளோட லென்த்து. எங்கே நம்ம அந்த முடி கட் பண்ணியிருக்கோமோ இதை ஓரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷனுக்கு கட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப கம்மியாக இருக்குது மெஷர்மெண்ட்டு. இப்போ நிறைய தெரியுதா? ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட வேண்டியதான் அவங்களே. இதில் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது மெஷர்மெண்ட்டுக்கு முடி. ஆனாலும் இன்னும் ஒரு ஸ்ட்ராண்ட் கட் பண்ணிட்டு
ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டும் ஏதாச்சும் பிசுறு இருக்கா அப்படின்ட்டு கட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு பின்னாடி போட்டிங்கனாலே அது யூ மாதிரி தான் வரும். வீடியோ கட் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ட்ரையர் செட்டும் போட போகிறேன். லைட் யூ, ரொம்ப டீப் யூ வராது, ஒரு லைட் யூ தான் கட் பண்ணியிருக்கேன். அவங்களே எப்படி இருக்குது தெரியுதா? இங்கே பின்னாடி கிளாக் கிளிப் குத்திருக்கேன், தெரியுதா அவங்களே? லைட் யூ கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி வச்சு காமிக்கிறேன், தெரியுதா அவங்களே? லைட் யூ கட்டிங் தெரியுதா? சூப்பராக தெரியுதுல்ல? நல்லா அடர்த்தி ஆயிடுச்சுல. ஒரு 3 இன்ச்சஸ் கட் பண்ணியிருப்பேன் அவங்களே. நல்லா இருக்கா கட்டிங்? நீங்களும் இப்படியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரையர் செட்டிங் போட போகிறேன். கொஞ்சமாக ஸ்குவார் ஷாஃப்டோட டாஃப்ட் மூவ்ஸ் எடுத்துக்கிறேன். மூஸ் கொஞ்சமாக மூஸ் தடவிக்கணும், அப்போ தான் கொஞ்ச நேரம் நிற்கும். இதுக்கப்புறம் தான் ட்ரையர் செட்டிங் பண்ண போகிறேன். நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு ட்ரையர் செட்டிங் பண்ணுறனால இந்த ஸ்குவாஷ் ஆஃப் தி சூப்பராக இருக்கும் மூஸு. ட்ரையர் செட்டிங் பண்ணுறனால இப்படி எப்படின்னா இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணும், வெளியே நோக்கி ஃபோல்ட் பண்ணும். அப்புறம் பின்னாடி விட்டிங்கன்னா அது உள்ளே நோக்கி சி மாதிரி அப்படியே ஃபோல்டாகி நிற்கும். ஓகே வரவங்களே? மூஸ் தடவியாச்சு. இப்படி வெளியே நோக்கி செல்ஃப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்க லேசாக வளையுதா? எடுத்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த ஹீட் அப்படியே இருக்கட்டும். அவங்களே 3 மினிட்ஸ் ஆச்சு அவங்களே. பார்த்தீங்களா? இப்படி இருந்துச்சுன்னா தான் பின்னாடி போகும்போது உள்ள சைடு கேர்லாகி நிற்கும் முடி. இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த சைடு முடியும் பண்ணிட்டு வரேன், ட்ரையர் செட் பண்ணிட்டு வரேன். 2 சைடும் ட்ரையர் செட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ அப்படியே தூக்கி பின்னாடி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க உறவுகளே. எப்படி இருக்கு கட்டிங்? தெரியுதா?
லைட் யூ கட்டிங் நல்லா இருக்கா உறவுகளே? இப்போ அடர்த்தியாக இருக்கா? ஃபஸ்ட்டு முடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்லா இருக்கா? ட்ரையர் செட்டிங் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கா உறவுகளே? இருங்க, தனியாக ரிங் லைட்லேருந்து எடுத்துட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணிட்டீங்களா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி, இந்த டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உறவுகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஆல். இன்னொரு பியூட்டி டிப்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய சேனலில் குக்கிங் வீடியோஸ், நிறைய ரெசிபி வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய பியூட்டி டிப்ஸ் போட்டிருக்கேன், நிறையா சோஷியல் அவேர்னஸ் வீடியோஸ், அப்புறம் vlogs அந்த மாதிரி போட்டிருப்பேன். மல்டி கண்டென்ட்டாக இருக்கிறனால உங்கள் எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் என்னோடய சேனல் போங்க, ப்ளேலிஸ்ட் போங்க, ப்ளேலிஸ்ட்டில் போய் தனித்தனி செக்ஷனாக ரெசிபீஸ் தனியாக, பியூட்டி டிப்ஸ் தனியாக, vlogs தனியாக, ஷார்ட்ஸ் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அங்கே போய் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை பாருங்கள் உறவுகளே. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். பாய் ஆல். லவ் யூ ஆல் உறவுகளே. இந்த கண்ணாடியில் தெரியுதா உறவுகளே? யூ ஷேப், லைட் யூ ஷேப் தெரியுதா? ட்ரையர் செட்டிங் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா உறவுகளே? சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு உறவுகளே. ஃபோட்டோஸில் வீடியோஸில் மிரரை வச்சு என்னடா புள்ளி புள்ளியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாதீங்க. அது டேண்ட்ரஃப்லாம் இல்லை, அது மிரரில் இருக்கிற 26 வருஷம் ஆயிடுச்சா மிரரு, அதில் இருக்கிற டாட்ஸு ரொம்ப வருஷம் ஆயிட்டனால அது க்ளீன் ஆக மாட்டேங்குது. என்ன தான் கொலின் போட்டு க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆக மாட்டேங்குது. நம்மளுக்கு இமேஜ் முக்கியம் இல்லை, டெக்னிக் தான் முக்கியம். பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கா யூ கட்டிங்? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே. கோவிடுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு முடி வளர்ந்துருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். பாய் ஆல். லவ் யூ ஆல். ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஓம் நம சிவாய. ஹாப்பி வீக் ஹெட் எல்லாத்துக்கும் உறவுகளே. உங்கள் ஸ்ரீயக்கா ட்ரிம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு 3-4 இன்ச்சஸ் கட் பண்ணிட்ட முடிய வீடியோ எடுத்திருக்கேன். இப்போது இன்ஷாட்டில் எடிட் பண்ணிவிட்டு, எடிட் என்ன விட்டு விட்டு எடுத்திருக்க வீடியோவை எல்லாத்தையும் கலெக்டிவாக போட்டுட்டு அப்லோடு பண்ணிவிட்டு லைவ் வரேன். ஒரு 10:15 அந்த மாதிரி லைவ் ஜாயின் பண்ணுங்கள், பேசலாம். டைரெக்டாகவே லைவில் கூட காமிச்சு கொடுக்குறேன் முடி கட் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், பேக் மிரரில் தெரியுதா உறவுகளே? லைட் யூ கட்டிங், ட்ரையர் செட்டிங்கும் பண்ணிட்டேன். பாய் ஆல். லைவில் சந்திக்கலாம். அப்புறம் வீடியோவில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லவ் யூ ஆல்.